முத்து தான் வந்து மனோஜை வந்து காப்பாற்றுறான். ரோஹிணி செம்மையாக வந்து ஷாக் ஆகிறா. அந்த அளவுக்கு அங்கே என்ன நடந்திருக்கு, அதேமாதிரி மீனா கொடுத்த ரிப்ளை வந்து வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. மனோஜ் ஷோரூமில் இருக்கும்போதே கொஞ்சம் பேர் மனோஜ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ வந்து முத்து தான் வந்து மனோஜுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் ரோஹிணி முத்து மீனா மேலே வந்து செம்மையாக கோவப்படுறான். என்னதான் நடந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரேபியன் நானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே ஷோரூம் இருக்கும்போதே அங்கே ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே வராங்க. அவங்கள்ட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது முத்து தான் வர சொன்னார் அப்படின்னு சொன்னதுமே என்னவா இருக்கும் அப்படின்னு மனோஜ் ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாமலை, முத்து, அதே மாதிரி விஜயா, மீனா இவங்க 4 பேருமே அங்கே வர்றாங்க. அவங்கள்ட்டையும் மனோஜ் வந்து என்ன விஷயம் அப்படின்றது மனோஜ் வந்து கேட்குறான். அதுக்கு முத்து அதுதானே எல்லாமே பேசி முடிவு பண்ணியாச்சுல்ல, இது அப்பாவோட பணம் தானே, ஸோ அப்பா தான் இனி வந்து ஓனர், நீ மேனேஜராக வேணா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முத்து என்ன பண்ணுறான்னா மனோஜை வந்து சீட்லேருந்து எண்ணிக்க சொல்கிறான். ஆனால் மனோஜ் சீட்லேருந்து எண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வந்து தயங்குறான். ஆனால் முத்து வந்து என்ன பண்ணுறான்னா ஃபோர்ஸ் பண்ணி அந்த சேர்லேருந்து எண்ணிக்க சொல்கிறான். அண்ணாமலையும் விஜயாவும் நிற்க வச்சு அவங்க 2 பேருக்குமே வந்து முத்து வந்து மாலை போட்டு மரியாதை பண்ணுறான். அப்படியே இவங்க தான் வந்து இந்த கடையோட ஓனர், உங்களை மாதிரி தான் இங்கே வந்து ஒரு வேலை செய்கிற ஆள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதை கேட்ட உடனே மனோஜ் வந்து செம்மையாக வந்து கோவப்படுறான். அப்போ முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் மனோஜை வந்து கிண்டல் பண்ணுறான். விஜயா கோவப்பட்டு செல்வத்தை வந்து திட்டுறாங்க. அந்த டைம் பார்த்து சந்தோஷ் வந்து அங்கே வராரு. அவர் வந்தவொடனே என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எல்லாருமே இங்கே ஃபேமிலியாக இருக்கீங்க, என்ன மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க, எதுவும் விசேஷமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், ரொம்ப நாள் ஆச்சு கடைக்கு வந்துட்டு போய், அதனால தான் கடைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அப்பன்னு பார்த்து மனோஜ்கிட்ட யாரெல்லாம் வந்து பணம் வாங்கினாங்களோ, பணம் வாங்கினா டீலர்ஸ் எல்லாருமே வந்து சவுண்ட் விடுறாங்க கடையில் நின்றுட்டு. அதுக்கு சந்தோஷ் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னால் தான் வந்து பொருள் அனுப்ப முடியல, ஸோ 2 நாளில் எல்லாத்தையுமே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து போக சொல்கிறான். அதுக்கப்புறம் மனோஜ்கிட்ட டீலர்கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட் எங்கே, ஏன் எனக்கு அமௌண்ட் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, நீ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தானே அந்த பொருளை அனுப்பியிருப்பேனே அப்படின்னு மனோஜை வந்து சந்தோஷ் வந்து திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அண்ணாமலை வந்து வீடு வாங்கி ஏமாந்த விஷயத்த சொல்ல போகலான்னு போகும்போது முத்து வந்து இடையில வீடு வாங்குறான் அப்படின்ட்டு மனோஜ் ஏமாந்த விஷயத்த வந்து சொல்லிடுறான். நாங்கள் சீக்கிரமாக அந்த ஆளை வந்து கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு முத்து சொல்கிறான். அதுக்கு சந்தோஷம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீ இப்போ தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, இந்த டைமில் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து வீடு வாங்கலாமா, இந்த டைமில் வர்ற இன்கம் எல்லாத்தையுமே நீ பிஸ்னஸில் தான் போடணும், அப்போ தான் வந்து பிஸ்னஸ் அதிகமாகும் அப்படின்னு வந்து திட்டுறாரு. இப்போவே வேற ஒரு ஆளாக இருந்தானா டீலர்ஷிப் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருப்பேன், ஆனால் முத்துக்காக உங்கள் அப்பாவுக்காக வேண்டிதான் அவனை சும்மா விடுறேன் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு சந்தோஷம் அங்கேருந்து போயிடுறாரு. எல்லாருமே வீட்டுக்கு வந்து ஒரு சோகமாக வந்து உட்காந்துருக்காங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ முத்து வீட்டுக்கு வந்தது மனோஜ்ட்ட நீ கடையில் வேலை செய்யாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுமே விஜயா கடுப்பாகி, நீ கடையில் எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இங்கே வந்து அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உன்னால தான் சந்தோஷ் கிட்ட மனோஜ் வந்து அசிங்கப்பட்டான் அப்படின்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயா வந்து பேசுகிறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, சந்தோஷ் சார் எப்படி திடீர்னு அங்கே வருவார், இவன் தான் வர சொல்லியிருப்பான் அப்படின்னு சொன்னதுமே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை அங்கே வச்சு உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு கேவலமாக யோசிக்க மாட்டார், அந்த மாதிரி நினைக்கிற ஆளும் நாங்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே வராத ஆள் திடீர்னு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்கிறான்னா, அவரு அப்பவே சொன்னார் நான் ஒரு வேலையாக இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்புறம் எப்படி முத்து தான் அங்கே வந்து பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ டீலர்ஷிப் கேன்சல் பண்ணாமல் இருக்கிறது கூட முத்து தான் காரணம் அப்படின்னு சொன்னதுனே ரோஹிணி வந்து சைலண்ட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் மீனாட்ட விஜயா வந்து கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவீங்களே, நெக்ஸ்ட்டு சென்னைக்கு புயல் வரப்போகுது, அதுக்கு நாங்கள் தான் காரணமா, உங்ககிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு இருக்கு, என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க. மீனா இந்த மாதிரி பேசுறதுனால விஜயா கோவப்பட்டு ரோஹிணிட்ட எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீ என்கிட்ட சொல்லாமல் பணத்தை செலவு செஞ்சனால தான் இவங்ககிட்ட எல்லாம் நான் அவமானப்படுறேன், நீ எப்படியாவது 30 லட்சம் ரெடி பண்ணி கொடுக்க பாரு, இனிமே எங்கிட்ட ஏதாவது சொல்லாம மறைச்சான் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து திட்டிட்டு போறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, முத்து மீனாட்ட உனக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வந்துருச்சு, இது வரைக்கும் எங்க அம்மா வந்து ஒன்றை மட்டும் தான் வந்து திட்டிட்டு இருப்பாங்க, இப்போ பார்லர் அம்மாவையும் வந்து திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கான். உங்களோட ஸ்ருதியை வந்து சேர்த்திக்கோ, அப்போ உனக்கு பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து முத்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறதையும் ரோஹிணி வந்து கேட்டுறா. அதே மாதிரி இவங்க 2 பேர் பேசுறதையும் விஜயாவும் வந்து கேட்டுறாங்க. 2 பேருமே இவங்க பேசுறதை கேட்டிருக்காங்க. இனி என்ன பண்ண போறாங்களோ விஜயா அப்படின்றது தெரியல. இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளோ நாளாக ரோஹிணி மட்டும்தான் இந்த மாதிரி முத்து மீனா பேசுறது வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விஜயாவும் வந்து கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஈகராக இருக்கு. உங்களுக்கு எப்படி ஈகராக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் நானி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்